நாட்டினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்றைக்கி வந்து எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம வந்து நெல்லாக்கியிருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குது, அவங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவங்களுக்கு புரியாமல் சொல்கிறாங்கிறது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. மத்திய அரசுக்கு தலைமை செயலர் அளவில் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். ஆர்டிஇ படி பார்த்திங்கன்னா எந்த பிள்ளை ஒரு வீக்கர் செக்ஷனில் இருக்கிற பேரண்ட்ஸும் தங்களோட பிள்ளைங்களை வந்து தனியார் பிள்ளை சேர்க்கணும்னு ஆசைப்படணும் தவறு கிடையாது. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு இன்னும் நம்ம கொடுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேலே இன்றைக்கி வந்து நம்ம தர வேண்டியது. பொதுவாக பார்த்திங்கன்னா நாம் கொடுத்துருவோம். நாம் கொடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நம்ம வந்து ரீஎம்பர்ஸே பண்ணுவோம் நம்ம. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கே தெரியும், இப்போ சமகர சிக்ஷாவில் வந்து ஒன் ஆஃப் த பேராமீட்டர் எதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டிங்கிறது. அப்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னதே இன்றைக்கி அவங்க மதிக்காமல் இருக்குது. உள்ளபடியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்குண்டு. இது சார்ந்து பல பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு 79,000 இருந்துச்சு. இப்போ 1,00,000 பிள்ளைங்க வரைக்கும் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து அவங்க பறிக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியே எங்களுடைய தலைமை செயலாளர் மூலமாக மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கணும். இன்னும் ரிப்ளை வரல. வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அதை கால் எடுக்கணும். 617 கோடி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வர அந்த மாணவர்கள் வந்து ஸ்டேட் போர்டு நம்ம பாடப்பிரிவு வரும்போது அவங்க எந்த வகுப்பில் அடுத்த வகுப்புக்கு சேர்த்துக்க வாய்ப்பு இல்லைனாச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா வி ஆர் ரெடி டு வெல்கம். ஆனால் இன்றைக்கி அந்த சிபிஎஸ்சிலேருந்து இந்த 5, 6, 8 அப்படிங்கிறது அது சில சமயம் சங்கடமாக இருக்குதுன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்றைக்கி வந்து எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம வந்து நெல்லாக்கியிருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குது, அவங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவங்களுக்கு புரியாமல் சொல்கிறாங்கிறது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபில்டர்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் பண்ணுறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ட்ராப் அவுட்டுக்கெல்லாம் போய் நிற்கும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது. அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரை என்கரேஜ் பண்ணி நம்ம 8வது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த அடிப்படையிலேருந்து 9th அங்கே வந்துடுங்கிறது தான் எங்களோட ஆசை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இப்போ எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக வரப்போது. முதலமைச்சர் அலுவலகத்தில் நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஆகும். ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது, உள்ளபடியே நாங்கள் எதிலாச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோமா என்கின்ற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணுமா. அப்படி வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை நம்ம வழங்குறோமா இல்லையா, இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அப்போ நம்ம உட்காந்து நிறையா பேசலாம். இல்லை எனக்கு இல்லை இப்போ நீங்கள் சென்டம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அதில் 98 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 99 எவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்ம தனியாக நீங்கள் பார்க்கணுங்க. பட் ஐம் வெரி ஹாப்பி வெரி ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா வந்து ஏன் சார் 50,000 பேர் ஆப்சென்ட்டாக இருக்காங்க, 40,000 பேர் ஆப்சென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் 10,000 பேர் வந்துடும். 10,000 பேர் ஆப்சென்ட்டுங்கிறது ஒரு ஸ்கூலில் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்டான கணக்கு தான். 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்டான கணக்காகத்தான் அது வந்து காட்டப்படுது. அதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்டமை நோக்கி கண்டிப்பாக ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்களோட எய்ம் மேபி அடுத்தது கட்டணம் தேர்ச்சி விகிதத்தை பற்றியே பேசாதீங்க சார், இன்னமேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்கின பசங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நாங்கள் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறதே நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். 98.8% வந்திருக்கோம் ப்ரைவேட். 100க்கு 100 கேட்குறீங்களா இல்லை 98.8 இருக்குது. 98.8 தானே இப்போ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது 32.54 மேனேஜ்மெண்ட் வாரியாக 32.54 தனி தேர்வுகள் இருக்கிறாங்க. 18,000 பேர் 5,500 பேர் அவங்க பாஸ் பண்ணி அவங்க தனியாக படிச்சுட்டு எல்லாமே இந்த என்இபி வந்து நம்ம தமிழ்நாடு எதிர்க்குது, நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுலாம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, சிஎம் சொல்கிறாரு. பட் அதை
சேம் டைம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியோட நிலை என்னங்கிறது அவங்க சப்மிட் பண்ணி ரொம்ப இல்லை நீங்கள் எப்போ வரும்? இல்லை 2 நாட்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய நிகழ்வை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி காமிச்சாங்க. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாஸோட எடிட்டர்ஸை கூப்பிட்டு ஒரு இது பண்ண அதில் இது ஒன்றாவது கேள்வியாக கிடந்த எஸ்சிபி எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது சார்ந்து நிறைவாக பேசின அதிகாரி சொன்னார், எஸ்சிபி வந்து உங்களுக்கு உடனடியாக மிக விரைவாக அது வந்துட போகுது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக எங்களோட ஸ்டாண்ட் என்ன நீங்கள் எதெல்லாம் கவர்மெண்ட் அதுதான் எஸ்சிபி இப்போ அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, அன்றைக்கி எல்லாத்துக்கும் எடிட்டர்ஸ்க்கு முன்னாடியும் சொல்லிட்டாங்க எஸ்சிபி மிக விரைவாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அரசாங்கத்தோடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது, ஸோ இதுதான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, இதுதான் சிஸ்டம், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். எஸ் சார். இல்லை இப்போ எங்களுக்கு என்ன அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கண்டிஷன் பேசிஸில் எம்ஓஏ கையெழுத்து வாங்க சொல்லுது, அது வந்து அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், அது பண்ணவே கூடாது. அது ஏன்னா ஒரு பில் பாஸ் பண்ணதுக்கான இதை பணத்தை வந்து அவங்க ஒதுக்க வேண்டியதான் அவங்களுக்கு கட்டாயம், அது பண்ணாமல் இருக்கிறது தவறு தான். பட் இருந்தாலும் ஆர்டிஇ சம்மந்தமாக நாங்கள் எழுதியிருக்கோண்டாங்க, இது அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மாதிரி போய்ட்டு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அதுக்கு வரதுக்கு தகுந்தாப்புல நம்ம கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கான ஒரு கால் எடுப்போம். ஃபார் த டீச்சர்ஸ் இல்லையா, ஃபார் த டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பிடி டீச்சர்ஸ் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சர் ஷீட் நம்ம கொடுத்தோம். அந்த ஆன்சர் ஷீட்லேயும் சில இதுக்கு டவுட் வச்சு இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் இல்லை, லாஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எங்களால் என்ன சொன்னார் பட்ஜெட் அப்போ கேட்டதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, அதிகமாக கொடுத்துருந்தா நாங்கள் என்ன வேக்கன்சிங்க தான் எல்லாத்துக்குமே தெரியுமே, அது நாங்கள் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதில் எனக்கு வந்து எல்லாருமே தான் வேணும், எங்களுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் தே ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன் எங்களுடைய ஸ்கூல் ப்ரெமிசஸில் தான் நாங்கள் வந்து ட்ரைனிங்கே பண்ணுறோம். வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா அப்படி தனித்தேர்வுகள் இல்லாமலே சார் எங்களையும் நாங்கள் இணைச்சிக்கிறோன்னு சொல்லி வந்திருந்துருக்கலாம். அப்படி வரவங்களும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு தனியாக நாங்கள் கூட ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நல்ல ஐடியா ஆக்சுவலாக. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.